2ஆம் மாதத்தில் கொடுக்குற வாக்குத்தத்தம் 2050வது வருஷத்தில் கூட உங்கள் வாழ்க்கையில் என்ன பண்ணும்? கிரியை செய்யும். நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா அதை டேட், அதுக்கு பீரியட் ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது. இதுக்கு வாக்குத்தத்தத்துக்கு என்ன இல்லைன்னா எக்ஸ்பைரி கிடையாது. எல்லாத்துக்குமே எக்ஸ்பைரி இருக்குது. தேவனுடைய வார்த்தைக்கு எக்ஸ்பைரியே கிடையாது. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். சில பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, இது 2ஆவது மாதம் வாக்குத்தத்தம் 3ஆவது மாதத்தில் பலிக்காதுன்னு நினச்சிப்பாங்க. இல்லை, அது மேலே நினச்சா ஃபஸ்ட்டு தப்பு. அதெல்லாம் சரி பண்ணணும். நம்ம அவனுடைய வார்த்தை 2ஆவது மாதத்தில் கொடுத்துருக்கிறாரு. அது 2ஆவது மாதத்துலேயும் நிறைவேறும், 3ஆவது மாதத்துலேயும் நிறைவேறும், 4ஆவது மாதத்துலேயும் நிறைவேறும். நமக்கு ஒரு வாய்ப்பு. ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு வாக்குத்தத்தத்தை நம்ம எடுத்து அந்த குழந்தைங்க சொல்லிச்சு பாருங்கள், 12 வாக்குத்தத்தங்களும். அதுபோல் நம்ம ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களுக்காக வச்சு ஜெபிக்கும் பொழுது அது உங்களுக்கு ஆசீர்வாதம். ஆமென். சரி, எடுத்துக்கொள்ளுங்க. இந்த மாதத்துக்காக நான் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தின ஒரு வாக்குத்தத்தத்தை உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஏசாயா 52வது அதிகாரம் 12வது வசனம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 52வது அதிகாரம் 12வது வசனம். நீங்கள் தீவிரித்து புறப்படுவதில்லை, நீங்கள் ஓடி போகிறவர்களைப் போல ஓடி போவதும் இல்லை. கர்த்தர் உங்கள் முன்னே போவார். இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராய் இருப்பார். ஆமென். இந்த மாதத்தில் கர்த்தருடைய வாக்கு, கர்த்தர் உங்களுக்கு முன்னே போவார், உங்களுக்கு பின்னாடியும் இருப்பார். ஆமென். இந்த ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை, இந்த மாதத்தில் நான் என் ஜனங்களுடைய காரியங்களுக்காக நான் முன்னாடி போவேன். அப்போது முன்னாடி போகும்போது ஏன் ஆண்டவர் முன்னாடி போகிறாரு அப்படின்னா, அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. நமக்கு முன்னாடி போய் முதலாவது அது என்ன செய்ய விரும்புகிறாருன்னா, நமக்கு தேவையான காரியங்களை வாய்க்க செய்ய விரும்புகிறார். அதனால் அவர் செயல்படுறாரு. நமக்கு சில காரியங்கள் நடக்கணும், நம்ம போனால் அங்கே நடக்காது. ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, நான் உனக்கு முன்னாடி போய் அதெல்லாம் சரி பண்ணி உனக்கு வாய்க்க பண்ணுவேன். அதுக்கு அடுத்தது ஏன் முன்னாடி போகிறாரு ஆண்டவர் அப்படின்னா, எனக்கு ஆண்டவர் ஒரு காரியம் வெளிப்படுத்தினார். ஒரு முதலமைச்சர் போகிறாரு, ஆனால் அவருக்கு முன்னாடி எத்தனையோ வண்டிங்க போகுது. ஏன் போகுது அத்தனை வண்டி? பாதுகாப்பு ஒன்று ரீசனு. இன்னொரு ரீசன் என்ன, அவர் ரொம்ப விலையேற பெற்றவர். அவர் யாரு? ரொம்ப விலையேற பெற்றவர். முதலமைச்சர் ஒரு விலையேற பெற்றவர். அவர் ரொம்ப உயர்ந்தவர். அப்போது ஆண்டவர் சொன்னார், எனக்கும் என் பிள்ளைகள் அப்படி தான். இந்த உலக ஜனங்கள் பார்வையில் என் பிள்ளைகள் எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆனால் என் பார்வையில் என் பிள்ளைகள் விலையேற பெற்றவர்கள். நான் அதனால் அவங்களுக்கு முன்னாடி நான் போவேன். ஹல்லேலூயா. இயேசு ஊழியம் செய்கிறாரு. இயேசுவின் ஊழியத்தை இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்தும்படியாக, சொல்லும்படியாக அவருக்கு முன்னாடி ஒருத்தர் ஊழியம் செஞ்சார், யோவான் ஸ்நானகன். பார்த்தீங்களா? யோவான் ஸ்நானகன் என்னன்னா, அவர் இயேசுவின் ஊழியத்துக்காக இயேசுவை பற்றி முன்னறிவிக்கும்படி வந்தவர். அப்போது கர்த்தர் இந்த மாதத்தில் அவருடைய பார்வையில் நீங்கள் விலையேற பெற்றவங்களா இருக்கனால அவர் உங்களுக்கு முன்னாடி போகிறாரு. ஏன்னா இப்போ பாருங்கள், ஒரு முதலமைச்சர் வரத்துக்கு இப்போ இருக்கிற முதலமைச்சர் பரவாயில்ல, இதுக்கு முன்னாடியெல்லாம் சில முதலமைச்சர் இருந்தாங்க. அவங்க வரத்துக்கு 1 ஹவருக்கு முன்னாடியே மவுண்ட் ரோட்டில் எல்லா ரோடையும் பிளாக் பண்ணி வச்சுருவாங்க. அந்த முதலமைச்சர் வீட்டிலேருந்து கிளம்புனாங்கன்னா அவங்க போயஸ் கார்டனில் தான் இருந்தாங்க. எனக்கு தெரியும் போயஸ் கார்டன் எங்கன்ட்டு. போயஸ் கார்டனுக்கும் ஜெமினிக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க கார் கிளம்பிச்சிங்கன்னா 3 நிமிஷத்தில் வந்துடும். ஆனால் 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஜெமினி பிரிட்ஜெல்லாம் அடைச்சி வச்சு எந்த வண்டியும் பிரிட்ஜில் ஏற முடியாது, இறங்க முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. எல்லா ரோடையும் பிளாக் பண்ணி வச்சு, அப்புறம் ஜெமினி பிரிட்ஜ் பக்கத்தில் இருக்கிற ஏரியா 1080 ஏரியா அதெல்லாம் பிளாக் பண்ணிருவாங்க. அப்படியே மவுண்ட் ரோடு ஏரியா எல்லாத்தையும் சந்து பொந்து எல்லாத்தையும் பிளாக் பண்ணி வச்சுருவாங்க. வச்சுட்டு பாருங்கள் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நாங்களாம் அப்போ வேலை செய்கிறேன். இந்த எங்கன்னா போகணுன்ட்டு கம்பெனிலேருந்து வெளில வந்தோம்னா சொல்லுவாங்க, சிஎம் வராங்க, எந்த வண்டியும் போகாது, எல்லாம் நிற்கும் அரவர்.
நாங்களாம் வண்டியெல்லாம் நிறுத்திட்டு ஓரமாக நிறுத்தி பக்கத்தில் டீ கடையில் போய் டீயே குடிச்சிட்டு வந்துடுவோம். அவ்வளோ நேரம் வண்டி சும்மா தான் நிற்கும். எல்லாம் ரோடை பிளாக் பண்ணிட்டு அவன் ஃபஸ்ட்டு அவங்க வரத்துக்கு முன்னாடி ஒரு ஜீப்பு ஒன்று போவோம், போலீஸ் ஜீப்பு. போலீஸ் ஜீப் போய் தெரிஞ்சுப்போம் அடுத்த 10 நிமிஷத்தில் போவாங்கன்ட்டு. போலீஸ் ஜீப்பு போன உடனே அதுக்கப்புறம் 10 நிமிஷம் கழித்து எஸ்கார்ட்ஸ் வண்டியெல்லாம் லைனாக வரும், டன்னு வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நடுவில் சிஎம் வண்டி எதுனே தெரியாமல் போவோம். அவங்க போயிட்ட அப்புறம் முடிச்சுட்டு வர பின்னாடியே 4-5 வண்டி ஓடும். கர்த்தர் சொல்கிறாரு, நீ எனக்கு முக்கியமான மகள். கர்த்தர் வந்து விலையேற பெற்ற ரத்தத்தினால உங்களை ரட்சித்து இருக்கிறார். அவருடைய சொந்த ரத்தத்தை சிந்தி உங்களை மீட்டு இருக்கிறார். உங்கள் பார்வைக்கு நீங்கள் எப்படி வேணாலும் இருக்கலாம், உலக மக்களின் பார்வைக்கு நீங்கள் எப்படி வேணாலும் இருக்கலாம். கர்த்தருடைய பார்வையில் நீங்கள் விலையேற பெற்றவர்கள். அதனால தான் அவர் சொல்கிறாரு, இந்த மாதத்தில் நான் உனக்கு முன்னாடியும் போவேன், உன்னை பாதுகாக்க பின்னாடியும் வருவேன். அல்லேலூயா. ஆண்டவர் இது போல் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செஞ்சார். தெரியுங்களா உங்களுக்கு? இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து தேசத்திலிருந்து விடுதலையாக்கி கொண்டு வராரு. வசனம் சொல்லுது, அந்த கானானியர்கிட்ட போனோன்னா பெலிஸ்தியரின் தேசத்தின் வழியாக போனால் சீக்கிரமாக போயிடலாமா. பெலிஸ்தியரின் தேசத்தின் வழியாக இந்த இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டு போனால் கானான் தேசத்துக்கு சீக்கிரமாக கொண்டு போயிடலாமா. ஆனால் கர்த்தர் என்ன பண்ணாராம், கடல் வழியாக கொண்டு போனாராம். ஏன்பா கடல் வழியாக கொண்டு போனார் அப்படின்னா, அவர் உங்களுக்கு எஸ்கார்டாக இருக்கிறாரு. முன்னாடியும் அவர் தான், பின்னாடியும் அவர் தான். நீங்கள் ஜம்முன்னு ஒரு ஃபார்ச்சுனர் காரில் உக்காந்துக்கிற மாதிரி இருக்கிறீங்க உங்கள் லைஃப்பில். முன்னாடியே எஸ்கார்ட் வண்டி போகுது, பின்னாடியே எஸ்கார்ட் வண்டி போகுது. நீங்கள் போகிற காரில் மோடி ஒரு கார் வச்சு அதில் போகிறாராம். அந்த காருடைய ரேட்டெலாம் பயங்கர கோடிக்கணக்கில் சொல்கிறாங்க. அந்த காரில் பாம்பு போட்டால் பாம்பு வெடிக்காது. அந்த காருக்கு குண்டு சுட்டால் ஒரு குண்டு உள்ளே போகாதான். எவ்வளோ பயம் பாருங்க மனுஷனுக்கு. ஒரு நல்ல பிரைம் மினிஸ்டர் ஏன் இவ்வளோ பயப்படணும்? காமராஜர் கூட வாழ்ந்தாருங்க, ஒரு நல்ல முதலமைச்சருங்க. பக்கத்தில் ஒரு ஆள் கூட பாதுகாப்பு இருக்க மாட்டாங்க காமராஜருக்கு, தெரியுங்களா? அவர் மக்களுக்காக சேவை செஞ்சு வந்தார். அவர் வந்து பயந்துக்கின்னு இப்படிலாம் வாழலை. ஆனால் இவர் பிரதமரை குறித்து சொல்லும் போது அவர் யூஸ் பண்ணுற கார் அத்தனை கோடியாம். எவன் பாம்பு வச்சா வெடிக்காது. ரெண்டாவது வந்து எவனா எங்கன்னா இருந்து துப்பாக்கியில் சுட்டான்னா எந்த இடத்துலேருந்து துப்பாக்கி குண்டு வந்துச்சோ அந்த இடத்த வண்டியே சென்சார் பண்ணி வண்டியிலேருந்து குண்டு போகுமா. இப்படி இருக்குது. நான் சொல்கிறேன், கர்த்தர் அதை விட பாதுகாப்பாக உங்களை வச்சிருக்கிறாரு. ஆமேன். வசனம் சொல்லுது, கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலாளர் விழித்து இருக்கிறது விருதா. சொல்லுங்க, கர்த்தர் பாதுகாக்கலனா எந்த காரும் பாதுகாக்க முடியாது. கர்த்தர் தான் பாதுகாக்கிறாரு. சரி, இவ்வளோ பெரிய காரில் உட்காந்துக்கிறாரு, ஒரு ஹார்ட் அட்டாக் வந்தா கார் பாதுகாத்துருமா? ஒரே ஹார்ட் அட்டாக் வந்து ஆளை தூக்கிச்சுன்னா என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. அதுதான் கர்த்தர் காவாராகில் காவலாளர் விழித்து இருக்கிறது விருதான்னா என்னன்னா, காவலாளர்கள் வந்து ஒரு சில காரியங்களை தான் காப்பாற்ற முடியும். புரியுதுங்களா? ஃபோர்ஸ், ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸ் ஒரு சில காரியம் தான் செய்யும், ஆனால் எல்லாத்தையும் செய்ய முடியாது. ஹார்ட் அட்டாக் வருது, ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸ் வந்து தடுக்க முடியுமா? எந்த கமாண்டராது ஹார்ட் அட்டாக்கை தடுக்க முடியுமா? முடியாது. ஆனால் கர்த்தரால் முடியும். அதனால தான் வசனம் சொல்லுது, கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா. கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலாளர் வீழ்த்து இருக்கிறது விருதா. அப்போ விலையேற பெற்ற பாதுகாப்பு யாருக்கு? முதலமைச்சருக்கா, பிரைம் மினிஸ்டருக்கா, நமக்கா? நமக்கு தான். ஏன்னா வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன் அவருடைய சொந்த இரத்தத்தை சிந்தி அதன் மூலம் நம்மை கழுவி நம்மை அவருடைய பிள்ளையாக மாற்றி வச்சிருக்கிறார் இந்த பூமியில். அல்லேலூயா. எவ்வளோ பெரிய பாக்கியம். இந்த ஆண்டவரை காலையில் எழுந்து துதிக்கிறதுக்கு மனசு எவ்வளோ சந்தோஷப்படணும், எவ்வளோ சந்தோஷப்படணும். ஏன் ஜனங்களால் துதிக்க முடியலன்னா, அவரை நல்லவராக அறிகிற அறிவு மக்கள் கிட்ட குறைந்து காணப்படுகிறது. அதற்குரிய போதகங்கள் இல்லை. தேவன் நல்லவர் என்பதை, அது பொய் கிடையாது. தேவன் நல்லவர், கிருபை உள்ளவர். ஒரு அதிகாரம் ஃபுல்லாக படித்தோம். சங்கீதம் 136 ஃபுல்லாக என்ன படித்தோம்? கர்த்தர் நல்லவர், துதியுங்கள், அவர் கிருபை
என்றும் உள்ளது ஒரு அதிகாரம் ஃபுல்லாக சங்கீதக்காரன் எழுதி வச்சிருக்கிறாரு. அப்போது ஒரு அதிகாரம் ஃபுல்லாகவே கர்த்தர் நல்லவர் துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளதுன்னு சொல்லுது. ஆனால் ஜனங்க அந்த அறிவில் விருத்தி அடைந்திருக்கிறாங்களா? அந்த வெளிப்பாடில் விருத்தி அடைந்திருக்கிறாங்களா? அதில் விருத்தி அடைஞ்சால் தாங்க ஜனங்க கைத்தட்டி சந்தோஷமாக பாடவே முடியும். அதில் விருத்தி அடைந்தால் தான் ஜனங்க ஜெபிக்கவே முடியும். அதில் விருத்தி அடைந்தால் தான் ஜனங்கள் தேவனுக்காக பரிசுத்தமாய் வாழவே முடியும். நம்ம அதில் விருத்தி அடைய செய்யாமல் அவனை பயமூர்த்தி நீ துதிக்கலைன்னா உன் வீட்டுக்கு கடன் வந்துடும், நீ ஜெபிக்கலைன்னா உன் வீட்டுக்கு வியாதி வந்துடும், வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நீ அப்படி இப்படின்னு சொல்லி ஜனங்களை பயமூர்த்தி செய்ய வச்சா அந்த அவங்க செய்வாங்க. அதில் அன்பு இருக்காது. அந்த இதுவில் பார்த்தீங்கன்னா தேவன் விரும்புறதே கிடையாது. ஏன்னா ஒரு காணிக்க போடுற விஷயத்தில் கூட தேவன் என்ன சொல்கிறாரு? உற்சாகமாய் கொடுக்குற இடத்துல வாங்கு. மூக்கால அழுது கொடுக்குறவங்க கிட்ட வாங்காத. கர்த்தர் எப்படி சொல்கிறாரு? உற்சாகமாக கொடுக்குறவங்கிட்ட வாங்கு. ஒரு காணிக்க எப்படி பேசுகிற பாருங்க. உற்சாகமாய் கொடு, அவனவன் கட்டாயமாயும் அல்ல பிசனமாயும் அல்ல மனப்பூர்வமாய் உற்சாகமாய் கொடுக்கிற இடத்துல காணிக்க வாங்க. கர்த்தர் அதில் பிரியமாக இருக்கிறார். நல்லா கேட்டுங்க. ஒரு காணிக்கைக்கு எப்படி வாங்கணும்னு சொல்கிறாரு? உற்சாகமாக. அப்போ ஒரு ஜபம் பண்ணும்போது முக்கால அழுது ஜபம் பண்ணா அந்த ஜபம் கர்த்தருக்கு பரலோகத்தில் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. நீ மக்கள் ஏன் ஜபம் பண்ணுறாங்க? ஏன்னா அங்கே சொல்கிறாங்க, நீ ஜபம் பண்ணலன்னா உன் பிள்ளை கால் உடையும், உன் கால் உடையும், உன் வீட்டுக்கார் கால் உடையும், வேலை கிடைக்காது, எல்லாம் நஷ்டப்பட்டு போவேன், நாசமாக போயிடும்னு சொல்லுறதுனால மக்கள் முட்டி போட்டு ஜபம் பண்ணுறாங்க. ஜபம் பண்ணாமல் இல்லை பண்ணுறாங்க, ஆனால் அதை உற்சாகமாக செய்யலை. அப்போ தேவனுடைய பார்வையில் யோசிச்சு பாருங்க. ஒரு காணிக்கைக்கே தேவன் உற்சாகமாக கொடுத்தா வாங்கு இல்லைன்னா வேணான்னு சொல்கிறாருன்னா அப்போ ஜபத்தை எப்படி எதிர்பார்ப்பாரு? நான் கூட உங்ககிட்ட பேசலாம், சொல்லலாம், எல்லாம் மரியாதையாக ஜபம் பண்ணிவிடுங்க. அன்றைக்கி ஜபம் பண்ணலன்னா போகும்போதே கல் தடிக்கு கீழே வந்து நெத்தியில் அடிபட்டுரும் அப்படின்னு சொல்லி அனுப்பலாம் உங்களுக்கு. நீங்களும் ஜபம் பண்ணுவீங்க, பயந்து ஜபம் பண்ணுவீங்க. அதில் அன்பு இருக்காது, அதில் உற்சாகம் இருக்காது, அதில் உங்களுடைய இருதயம் இருக்காது. ஒன்றே ஒன்றா இருக்கும், ஐயோ எனக்கு காலில் கல் தடுக்கி நான் கீழே விழுந்துடக்கூடாது, அதுக்காக ஜபம் பண்ணோம். அந்த ஜபத்தில் கர்த்தர் பிரியமாக இல்லை. அந்த ஜபத்தில் கர்த்தர் பிரியமாக இல்லைங்க. அந்த ஜபம் சுயநல ஜபம். அந்த ஜபம் கர்த்தரை மகிமைப்படுத்தாது. அது எல்லாமே மகிமைப்படுத்துகிற மாதிரி பல ரோல்ஸ் எல்லாம் வரும். 1000 சோத்திர பலிகள் வரும், நன்றி பாடல் வரும், துதி பாடல் வரும், மகிமை பாடல் வரும், எல்லாமே வரும். எல்லாத்துலேயும் என்ன இருக்குது பின்னாடி பேக்ரவுண்ட்னா சுயநலம். எனக்கு ஏதோ நடந்துடக்கூடாதுன்னு தான் இதெல்லாம் நான் செய்கிறேன் அப்படின்ற ஒரு சுயநலம் இருக்குது. கர்த்தர் அதில் பிரியமே படுறதில்லை. கர்த்தர் சந்தோஷமாக பட மாட்டார் அப்படி ஜெபம் பண்ணிங்கன்னா. எங்கள் குடும்பத்துக்கு நஷ்டம் வந்துடும் பாஸ்டர், ஏன் ஜெபம் பண்ணுறீங்க? இல்லை பாஸ்டர், குடும்பத்துக்கு ஒரு பாதுகாப்பு, குடும்பம் நல்லா இருக்கணும்ல, ஜெபம் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். அப்படி ஜெபம் பண்ணாதீங்க. கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஏங்க ஜெபம் பண்ணீங்கன்னா என்னங்க இப்படி கேட்குறீங்க? ஆண்டவர் எவ்வளோ நல்லவர், அவர்கிட்ட ஜெபம் பண்ணுறது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, அதனால நான் சமூகம் எனக்கு சந்தோஷங்க பாடல. சமூகம் எனக்கு ஆனந்தமே, அவர் சமூகம் எனக்கு சந்தோஷங்க, நான் அதனால் ஜெபிக்கிறேங்க. அப்படி போனீங்கன்னா நான் சொல்கிறேன், உங்கள் ஜெபம் உடனே 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 கேட்கப்படும். ஏன்னா நீங்கள் உற்சாகமாய் கொடுக்குற மாதிரி இருக்குது. அப்படி ஜெபம் பண்ணும்போது எப்படி கொடுக்குற மாதிரி இருக்குது கர்த்தருக்கு? உற்சாகமாக. கர்த்தர் சொல்கிறார், வாங்கு 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 வாங்கு, உற்சாகமாக கொடுக்குற இடத்தில் வாங்கு வாங்கு வாங்குன்றாரு. அப்போ உற்சாகமாக ஜெபம் பண்ணுறவங்ககிட்ட, நன்றி நிறைந்த இருதயத்தோடு ஜெபிக்கிறவங்ககிட்ட கர்த்தர் என்ன பண்ணுவார்? சொல்வார், காப்ரியேல், மைக்கேல் உடனே போங்க, என்னன்னு செய்யுங்க அப்படின்ற தூதர்களை அனுப்பி ஜெபத்திற்கு பதில் கொடுப்பார். ஆனால் நம்ம ஜெபம் பண்ணும்போதே எதுக்கு தான் ஜெபம் பண்ணுறோம் மக்களுங்க? சொல்லிடுறாங்க, நீ ஜெபம் பண்ணலன்னா உன் வீட்டுக்காருக்கு வேலை கிடைக்காது, நீ ஜெபம் பண்ணலன்னா உன் வீட்டில் இருக்கிற பிரச்சனை தீராது, நீ ஜெபிக்கலைன்னா உன் குடும்பத்துக்கு ஒரு ஆசீர்வாதம் வராது, நீ ஜெபிக்கலைன்னா உன் வீட்டில் வியாதி வந்துடும். இப்படிலாம் சொல்லி சொல்லி நான் ஜெபத்தை தப்பாக சொல்லலை, ஜெபம் நல்லது. ஆனால் நோக்கம் எங்கே போச்சு? நோக்கம் தப்பாக போச்சு. அதை தான் சரி பண்ணுறேன் நான். நோக்கம் தவறாக போயின்னு இருக்குது, அதை தான் சரி பண்ணுறோமோ ஒழிய ஜெபம் பண்ணாதீங்கன்னு சொல்லலை. ஜெபிக்கணும். சபையில் வந்து கூட சொல்லுவாங்க, நீ துதிச்சாதான் எரிகோ கோட்டை விழும். வாரம் வாரம் எரிகோ கோட்டையா? எரிகோ கோட்டை இல்லாத வாரமே கிடையாதா? சொல்லுங்க.
வாரம் மக்களுக்கு என்ன வந்துடுது? எரிகோ கோட்டை. உன்னுடைய எரிகோ கோட்டை உடைய வேண்டும் என்றால் நீ கர்த்தரை துதிக்கணும். கத்து சத்தம். நான் சொல்கிறேன், சத்தம் முக்கியம் இல்லைங்க, உள்ளம் முக்கியம். உங்கள் உள்ளத்தில் கர்த்தர் நல்லவர், அவர் ரொம்ப ரொம்ப நல்லவர், அவர் என் தகப்பன், அவர் எனக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறார், அவர் எனக்காக அவருடைய ரத்தத்தையே சிந்தி இருக்கிறார், என்னை மீட்டு இருக்கிறார், ஒவ்வொரு நாளும் எனக்கு முன்னாடி போகிறார் அப்படின்ற அந்த ஒரு சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொண்டீங்கன்னா நீங்கள் பாட்டு பாடும்போது எப்படி பாடுவீங்க தெரியுங்களா? கர்த்தர் தாமே முன் செல்கிறார், என்னோடு கூட வரும், அப்படி பாட மாட்டீங்க. உற்சாகமாக, கர்த்தர் தாமே முன் செல்கிறார், என்னோடு கூட வருவார், என்னை விட்டு விலகுவதில்லை, என்னை கைவிடுவதில்லை, அப்படி பாடுவீங்க. புரியுதுங்களா? ஏன் மக்களுக்கு பாட மாட்டேறாங்க? ஒரே பிரச்சனை சர்ச்சில். ஆள் பாட மாட்டேன்றான், அவனை ரவுண்டு கட்டு, அப்படி ஒரு கீபோர்டு வாசிக்கிற பார்த்து ஒரு முறை நல்லா வாசியா, ஜனங்க ஒன்று தூக்குறாங்க, என்ன வாசிக்கிறேன். அப்புறம் பேட் அடிக்கிற பார்த்து அவனும் ஒரு முறை என்ன வாசிக்கிற, சவுண்டே இல்லை, காது கிழிட்டோம், காதில் ரத்தம் வட்ட அடி. ஜனங்களாம் பாரு ஆவியில் நிரம்பல, அவ்வளோ கீபோர்டு, அவ்வளோ பேடு, கிட்டார் எல்லாம் போட்டு கூட ஜனங்க அசைய மாட்டேன்து. ஏன்னா உள்ளம் அசையாமல் உடல் அசையாது. உள்ளம் சத்தியத்தினால் நிரம்பும் பொழுது சரீரத்தில் பார்த்து நீங்கள் துதிங்கன்னு சொல்ல வேணாங்க, அவங்களே வரும், ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். என்னன்னா சரியான விதை விதைக்கப்படணும். வார்த்தை என்கிற விதை, சரியான வார்த்தை என்கிற விதை உள்ளத்தில் விதைக்கப்படணும். அது என்னன்னா, கர்த்தர் நல்லவர், அவர் சொல்றாரு, நான் உனக்கு முன்னே போவேன், ஏன்னா நீ விலையேற பெற்றவன். எனக்கு உனக்கு நீ எப்படி வேணாலும் நினைக்கலாம், உன்னை இந்த உலகம் எப்படி வேணாலும் நினைக்கலாம், ஆனால் எனக்கு நீ விலையேற பெற்றவன். ஏன்னா உனக்காக நான் பரலோகத்தை விட்டு இறங்கி வந்திருக்கிறேன், உனக்காக ரத்தத்தை சிந்தி இருக்கிறேன், உனக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறேன், உனக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறேன், உனக்காக தூதர்களை வச்சிருக்கிறேன், உனக்காக பரிசுத்தாவினரை கொடுத்திருக்கிறேன், நீ விலையேற பெற்றவன். அதுதான் சொன்னார் ஆண்டவர். என் பிள்ளைகள் விலையேற பெற்றவங்க, அவங்க வராங்க சென்டரில், அவங்கள பாதுகாக்கிறதுக்காக நான் முன்னாடியும் போவேன், பின்னாடியும் வருவேன். ஆமென். எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குதுங்களா? ஆமாம், இந்த மெசேஜை 5 முறையாவது கேட்கணும் ஒவ்வொரு ஆளும். ஆமாம், உங்கள் உள்ளத்தை அதில் நிரப்புங்க, சும்மா எதுலையோ போய் நிரப்பாதீங்க. நான் கூட பேசலாம், கர்த்தர் உனக்கு முன்னே செல்வார் என்று சொல்லியிருக்கிறார். கர்த்தர் உனக்கு முன்னே சொல்ல வேண்டும் என்றால் நீ செய்ய வேண்டியது நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3, நம்பர் 4, நம்பர் 5, நம்பர் 6, 7, 8, 9, 10 இதெல்லாம் நீ செஞ்சாதான் கர்த்தர் உனக்கு முன்னாடி போவார் அப்படின்னு எனக்கும் பிரசங்கம் பண்ண தெரியும். அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அது அப்படி பண்ணுற பிரசங்கம் ரொம்ப பெருசே இல்லை, அதுமாதிரி பண்ணுறது ரொம்ப ஈஸி. உள்ள சாக்லேட் ஒன்று தான், மேலே தான் கவர் மாறிக்கினே இருக்கும். சகப்பு கவர் மாறும், ப்ளூ கலர் மாறும், பச்சை கலர் மாறும், மஞ்சள் கலர் மாறும், ஆனால் உள்ள என்னது? சாக்லேட் ஒன்று தான். எது எடுத்தாலும் சொல்லிடலாம், எந்த எது எடுத்தாலும் வாக்குத்தத்தம் எடுத்தாலும் நம்பர் 1 கர்த்தர் உனக்கு முன்னே போனா, நீ ஒழுங்காக ஜெபம் பண்ணால் முன்னாடி போவார், நீ ஒழுங்காக உபவாசம் இருந்தால் தான் கர்த்தர் உனக்கு முன்னாடி போவார், நீ ஒழுங்காக பைபிள் படித்தா தான் உனக்கு முன்னாடி போவார், நீ மற்றவனுக்கு தான தர்மம்லாம் பண்ணால் தான் உனக்கு முன்னாடி போவார். நான் சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் கர்த்தர் அப்படி சொல்லலை. நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினால நம் மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணினார். அதுதான் சத்தியம். அவர் நம்மளை பார்த்துட்டு, இந்த பையன் நல்லா ஜெபம் பண்ணுறான்ப்பா, இவனுக்காக நான் ரத்தம் சிந்தலான்னு வரல. இவனை பார்த்தா ரொம்ப நல்லவனாக இருக்கான், ரொம்ப யோகியனாக இருக்கான்ப்பா, நோமா மாதிரி இருக்கிறான்ப்பா, இவனுக்காக நம்ம ஜீவனை கொடுக்கலான்னு வரல. வசனம் சொல்லிட்டு, நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினால் நம் மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணியிருக்கிறார். அதை புரிஞ்சுக்கங்க. இன்னைக்கு மக்கள் எங்கெங்கேயோ ஓடுறாங்க, எதையோ தேடுறாங்க, எல்லாம் தான் சொல்கிறாங்க. கர்த்தர் உனக்கு முன்னே போனா பாயிண்ட் நம்பர் 1, பாயிண்ட் நம்பர் 2, பாயிண்ட் நம்பர் 3 இதெல்லாம் செஞ்சாதான் கர்த்தர் முன்னாடி போவார். அவர் சொல்கிறாரு, இல்லை, அவன் என் பிள்ளை, அவன் என்னுடைய பார்வையில் விலையேற பெற்ற. வசனம் சொல்கிற, நீ என் பார்வைக்கு அருமையான படினால் என்ன பண்ண பெற்றாய்? கனம் பெற்றாய். நீங்கள் அவருடைய பார்வைக்கு விலையேற பெற்றவர்களாக இருக்கிறதுனால அவர்கிட்ட கனத்தை பெற்றுக்கொள்கிறீர்கள், மகிமை பெற்றுக்கொள்கிறீர்கள், வேறு ஒன்றும் கிடையாதுங்க. அப்போ பாருங்கள், இந்த இடத்துல ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் தீவிரித்து புறப்படுவதில்லை, நீங்கள் ஓடி போகிறவர்கள் போல ஓடி போவதில்லை. இது என்னன்னா, சில ஆளுங்களுக்கெல்லாம் ஆபத்து வந்துச்சுன்னா எப்படி ஓடுறன்னு தெரியாமல் ஓடி போடுவாங்க, ஓடி போய் ஒழிஞ்சிப்பாங்க. அது சொல்கிறார், அது மாதிரிலாம் உனக்கு நடக்காது. இந்த 2வது மாதத்துலேயே இல்லை, வாழ்க்கையிலே உனக்கு அப்படிலாம் நடக்காது சொல்லிட்டு சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, கர்த்தர் உங்கள் முன்னே போவார், இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகு
உங்களை காக்கிறவராக இருப்பார். அதை இஸ்ரவேல் ஜனங்களை சொல்லும் போது தான் சொன்னேன். இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் கானான் தேசத்துக்கு கொண்டு போக பெலிஸ்தரின் தேசத்தின் வழியே கொண்டு போயிருக்கலாமா, ஒரு வழி இருந்துதான். ஆனால் கர்த்தர் என்ன பண்ணாராம், அவர்களை வனாந்தர வழியாய் கடல் மார்க்கம் வழியாய் கொண்டு போனாராம், செங்கடல் வழியா. அப்படி கொண்டு போகும்போது கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்னாடி மேகஸ்தம்பத்தை வச்சாரு, பின்னாடி அக்னி ஸ்தம்பத்தை வச்சாரு. முன்னாடியும் மேகஸ்தம்பம் இருந்துச்சு. அவன் பின்னாடி வந்த உடனே ஃபர்ஸ்ட் எங்கே போச்சுன்னா முன்னாடி தான் இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்கிறாங்க. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்னாடி கர்த்தருடைய மகிமை மேகஸ்தம்பம் பிரசன்னம் முன்னாடி போயிட்டு இருந்தது. பார்வன் பின்னாடி வரான். பின்னாடி வந்த உடனே கவனிங்க, கர்த்தரை அந்த முன்னாடி இருக்கிற மேகஸ்தம்பத்தை எடுத்து பின்னாடி வச்சாரான். பின்னாடி வச்ச உடனே என்னன்னா, அவனால டக்குன்னு வர முடியல. நீங்க மேகஸ்தம்பம்னா என்ன நினைக்கிறீங்க? சும்மா ஒரு கோடு மாதிரி கிடையாது, பயங்கரமான மேகம். நம்ம பனி காலத்தில் பாருங்க, ரொம்ப பனி காலத்தில் இந்த டெல்லியில் சொல்லுவாங்க, டெல்லி பனி அதிகமாக இருந்ததுனால முன்னாடி போகிற வாகனங்கள் 10 அடிக்கு முன்னாடி இருக்கிற வாகனம் கூட என்ன பண்ணல, தெரியல. அவ்வளோ என்ன ஆயிடுச்சு, பனி சூழ்ந்துச்சுட்டு. அப்போ கர்த்தருடைய மேகம் எப்படி இருக்குன்னு அவர் வைக்கும் போது அவர் எப்படி வச்சாராம் மேகத்தை, அதை ஒரே மேகம்தான். அவனுக்கு இருட்டாக இருக்குது, பார்வனுக்கு எப்படி இருக்குது, இருட்டாக இருக்குது, கண்ணே தெரிய மாட்டேங்குது. லைட் அடிச்சா லைட் அடிக்கிற வெளிச்சம் வரைக்கும் தான் தெரியுது, அதுக்கு மேலே என்ன இருக்குதுன்னு தெரியல. அது மாதிரி அவனுக்கு இருக்குது. ஆனால் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எப்படி இருக்குன்னா பயங்கர வெளிச்சமாக இருக்குதான். எப்படி பண்ணியிருக்காரு பாருங்க, சூப்பராக. ஒரே மேகத்தை எப்படி உண்டாக்கி வச்சிட்டாரு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இரவுல வெளிச்சமாக வச்சுட்டாரு. ஏன்னா அந்த வெளிச்சத்தில் வனாந்தத்தில் அந்த பூச்சி பாம்பு தேள் இதெல்லாம் என்ன பண்ணுறது தெரியுமா, ஓடிடுங்க. அவனுக்கு எப்படி வச்சுட்டாருன்னா அதே மேகம் ஒரு பக்கம் இருட்டாக இருக்குது அவனுக்கு, அதே மேகம் நமக்கு வெளிச்சமாக இருக்குது. எப்படி வச்சார் பாருங்க இஸ்ரவேல் ஜனத்துக்கு. அவனால் தொடவே முடியல. இப்படியே வச்சு 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 அவன் சொல்கிறான், சத்தம் இந்த பக்கம் தான் கேட்குது, இங்கே தான் போகிறாங்க, வண்டிகளை இப்படி திருப்புங்கடா, சத்தம் இந்த பக்கம் போகுது கேட்குது. சத்தத்தை கேட்ட பின்தொடர்ந்து வந்தாங்க. வந்தால் எங்கே வந்து நிற்கிறாங்க தெரியுங்களா, செங்கடல் நடுவில். கர்த்தர் செங்கடல் பிரிச்சுதான் அப்படி தெரியாது, ஜனங்களெல்லாம் செங்கடல்ல வழியாக கொண்டு போய் கரையேற்றுன்னு தெரியாது. அவன் எங்கே வந்து நின்றுக்கிறான், செங்கடல் நடுவு வந்து நிற்கிறான். கர்த்தர் அந்த தண்ணியெல்லாம் ரொம்ப அழகாக சொல்லுவோம் பைபிள், 2 பக்கம் தண்ணியை பிரித்து ரொம்ப தூரத்துக்கு கொண்டு போயிட்டார். தண்ணியை பிரித்து ரொம்ப தூரம் கொண்டு போயிட்டு காற்று மூலமாக அதை வந்து ஃப்ரீஸ் பண்ணிட்டாராம், பனிக்கட்டியாக மாற்றிட்டாராம். இந்த தண்ணிகள்லாம் என்ன ஆயிடுச்சு, பனிக்கட்டிகள் மதில் மாதிரி நிற்குதான். கடல் வந்து வராத படிக்கு பனிக்கட்டி மதில்களாக நிற்குது. தேவ தூதர்கள் உடைச்சாங்க பனிக்கட்டிகளை. உடைச்ச உடனே தண்ணி புரண்டு வருது. அப்போ தான் தெரியுது இவனுக்கு, ஐயோ டே நம்ம தண்ணியில் நடுவில் இருக்கிறேன்டா ஓடிடலான்றான். அவன் ஓடுறதுக்கு முன்னாடி தண்ணி சூழ்ந்துக்குச்சு. கர்த்தர் உங்களுக்கு முன்னே போவார். அல்லேலூயா. உங்களுக்கு முன்னே போய் அவர் வந்து இந்த மாதத்தில் உங்களை பாதுகாப்பார், உங்களுக்கு தேவையானதை செய்வார். அதுக்கு தான் போகிறாரு. உங்களுக்கு பின்னாடியும் இருப்பேன்றாரு, உங்களை பாதுகாக்க, உங்கள் தேவைகளை சந்திக்க. பக்கத்தில் சொல்லுங்கள், கர்த்தர் இந்த மாதத்தில் உங்களுக்கு முன்னே போய் உங்களை பாதுகாப்பார், உங்கள் தேவைகளை சந்திப்பார். ஆமேன். சரி, அந்த வார்த்தையை நம்ம சொல்லலாமா, நம்ம உரிமை பாராட்டலாமா? கர்த்தர் என் முன்னே போவார், இஸ்ரவேலின் தேவன் என் பிறகே என்னை காக்கிறவராய் இருப்பார். ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம்.